உலகினுடைய முதல் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர்ல இருந்து இன்னும் பல அதிசயங்கள் ஸ்ரீலங்கால இருந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்ற 5 ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஸ்ரீலங்கா தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நம்பர் 1, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றதே ஸ்ரீலங்கால இருந்து வந்தது தான். அதாவது ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க தான் வந்து உலகத்திலேயே ஃபீமேல் பொசிஷன்ல பிரைம் மினிஸ்டரா ஃபர்ஸ்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 1960களில் சிரிமாவோ பண்டாரநாயக்கே அப்படின்றவங்க தான் உலகத்திலேயே முதல் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டரா ஸ்ரீலங்காக்கு ஆயிருக்கிறாங்க. ஸோ குளோபல் பாலிடிக்ஸ்லேயே இவங்க பண்ண ஒரு முதல் விஷயம் அப்படின்னே இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லலாம். நம்பர் 2, இந்த உலகத்தினுடைய ஓல்டஸ்ட் ஹியூமன் பிளான்டட் ட்ரீ, அதாவது ஒரு மனிதன் பிளான் பண்ண ஒரு ஓல்டஸ்ட் ட்ரீ அப்படின்றதே ஸ்ரீலங்கால தான் இருக்கு. அனுராதபுரால இருக்கக்கூடிய ஸ்ரீ மகா போதி மரம், இது வந்து 288 பிசில ஒரு மனிதனால நடப்பட்ட மரம். இன்ன வரைக்குமே ஸ்ரீலங்கால இந்த ஒரு போதி மரத்தை ரொம்ப சேக்ரடா பார்த்துட்டு இருக்காங்க. நம்பர் 3, செரண்டிபிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான பிறப்பிடமே ஸ்ரீலங்கா தான் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி இந்த வார்த்தை உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரண்டிப் அப்படின்றது ஸ்ரீலங்காவுடைய ஒரு ஓல்டு நேமாக சொல்லப்படுது. அதுல இருந்து தான் செரண்டிபிட்டி அப்படின்ற வார்த்தையே வந்திருக்கு. இந்த வார்த்தைக்கான அர்த்தம், அதாவது இந்த ஒரு ஆங்கில வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட் ஃபார்ச்சூன், குட் லக் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல ஒரு லக் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் செரண்டிபிட்டி அப்படின்றது. ஆனா இந்த ஒரு வேர்டு வந்து ஸ்ரீலங்காவுடைய பெயரை மையமாக கொண்டு தான் வந்து உருவாகவே செஞ்சிருக்கு, பிறக்கவே செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 4, இது ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம். சின்ன அனிமல்ஸ்ல இருந்து பெரிய பெரிய அனிமல்ஸ் வரைக்கும் ஸ்ரீலங்கா வந்து ஒரு வைல்ட் லைஃபுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமாக அமைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய யானைகளாக இருக்கட்டும், லெப்பர்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் அப்படின்றத வந்து ஸ்ரீலங்கால கண்கூடாக பார்க்க முடியும். அதற்கான ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடமாக இந்த ஸ்ரீலங்கா கருதப்படுது. நம்பர் 5, ஸ்ரீலங்காவை ஒரு கல்ச்சரல் மெல்டிங் பாட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கல்ச்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எப்படி இந்தியாஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்றது வெளிப்படுத்துதோ, அந்த மாதிரி ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் ஹிந்துவிசம் இருக்கு, புத்திசம் இருக்கு, கிறிஸ்டியானிட்டி இருக்கு, இஸ்லாம் இருக்கு. அண்ட் இது எல்லாமுமேவும் அவங்களுடைய டே டு டே லைஃப்லையும் சரி, அவங்களுடைய ஃபெஸ்டிவ்ஸ்லையும் சரி பயங்கரமாக வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒரு கல்ச்சரல் ஸ்பாட் அப்படின்னே வந்து இந்த ஸ்ரீலங்காவை சொல்லலாம். நிறைய கல்ச்சர்ஸ் இணைந்த ஒரு இடமாக கருதப்படுது. அண்ட் முக்கியமாக இந்த நிறைய கல்ச்சர்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு வரும்பொழுதே வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து பயங்கரமாக அதை வந்து கொண்டாடுவாங்க. ஸோ இப்போ ஒரு மதத்துலேயும் இருக்கிறவங்க அவங்கவுங்களுடைய ஃபெஸ்டிவலை கொண்டாடும் போது ரொம்ப பிரசித்தியாக வந்துட்டு ஸ்ரீலங்காவில் அதை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 5 முக்கியமான ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீலங்காவை பற்றி? இந்த வீடியோவில் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.